செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். மிளகு கறி, கோழிக்கறி 1 கிலோ, ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 1½ ஸ்பூன், கருவேப்பிலை 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு 7 காஞ்ச மிளகாய். இப்போ இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் விதை வேணான்னா விதையை எடுத்துட்டு வெறும் மிளகாய் மட்டும் பயன்படுத்திக்கலாம். மிளகாய் விதையெல்லாம் எடுத்துடலாம். தாளிக்க பட்டை, சோம்பு, நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்துக்கலாம். வறுத்து முணுக்க 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, தாளிக்க 1/2 கப் நல்லெண்ணெய். மிளகு சீரகம் ஃபஸ்ட்டு வறுத்து பொடி முணிக்கலாம். ரொம்ப கருகாமல் இந்த மாதிரி சவுண்டு வரையில் ஆஃப் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விடலாம். பொடியை முணுக்கிக்கலாம். இது லாஸ்ட்டாக தான் போடணும், அதனால் வாசம் போகாமல் நல்லா மூடி வச்சுக்கலாம். இது அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகிறது இந்த மாதிரி வைக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். பொடி சேர்த்துக்கலாம். பொடி போட்டு கலந்தப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இருந்தால் தூவிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். ஒரு கிளறி மல்லி இலை,